ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நாள் நைட்டே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். மாப் போடுறது, நெக்ஸ்ட்டு வந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வைக்கிறது, அப்புறம் வீடு ஃபுல்லாக கோலம் போடுறது அப்படின்றதெல்லாம் முடிச்சு வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் ஹரிபரி இல்லாமல் வந்து எல்லா வேலையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. கோலம் போடும்போது வந்து அரிசி மாவில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூளும் இன்னொரு கலர் வேரியண்ட்டுக்கு கேசரி கலரும் ஆட் பண்ணி கோலம் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் ஒயிட் டைல்ஸ் அப்படிங்கிறதுனால நல்லா ஹைலைட்டடாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பூஜை சாமாக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எடுத்து வச்சாச்சு. வருஷம் வருஷம் எப்போவுமே வந்து பொங்கலுக்கு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். பட் இந்த தடவை வந்து எனக்கு லீவ் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போகலை. அதனால தான் வந்து நான் இந்த இயர் வந்து தனியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கேன். பட் ஆனால் நான் வந்து ஊரில் போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். பிகாஸ் அந்த அந்த ஆம்பியன்ஸே வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணும்போது வேறு மாதிரி இருக்கும். நாம் இங்கே வீட்டுக்குள்ளே ஸ்டவ்வில் பொங்கல் வைக்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும். பொங்கல் டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நான் பொங்கல் சாரி எல்லாம் வந்து வேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் பானைக்கெல்லாம் வந்து மஞ்சள் தடவி வச்சுட்டேன். யூசுவலாக வந்து இந்த பொங்கல் பானையிலலாம் இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து வந்து கட்டுவாங்க. பட் ஆனால் நான் வந்து அன்றைக்கி அது ரெண்டுத்தையுமே கட்டலை, பூஜையில் மட்டும் வச்சுட்டேன். பிகாஸ் எனக்கு என்னமோ இந்த பானையில் கட்டி அதை நம்ம அடுப்பில் வைக்கும்போது அது லைட்டாக கருகி போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ சென்டிமெண்டலாக அது பிடிக்கல. அதனால வந்து நான் அதை வந்து பானையில் கட்டாமல் வச்சுட்டேன் அப்படியே சாமி கும்பிடும்போது பக்கத்தில். பட் ஆனால் அது சரியா தப்பான்னுலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு என்னமோ தோணுச்சு, அது கட்டி அது கருகி போகிறது வந்து ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி. சரி வேண்டாம், நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி தானே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் மஞ்சள் மட்டும் தடவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த பானையில் எவ்வளோ அரிசி கொள்ளுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சுக்கிட்டேன். 2 தடவை கழுவி கீழே ஊற்றிட்டு அடுத்து ஒரு 2 தடவை கழுவி வந்து அந்த பானையில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பானை முழுகிற அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணியுமே வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற தண்ணியை வந்து அதில் ஆட் பண்ணியாச்சு. சேம் தான் அதே மாதிரி இந்த சைடு இருந்த நம்மளுடைய அந்த வெள்ளை பொங்கல் அந்த பானையிலையும் வந்து நான் வந்து அதே மாதிரி தண்ணி அந்த அரிசியை வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக தான் வந்து ரித்தன்யாவுக்கு நினைவு தெரிஞ்சு பொங்கல் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரித்தன்யா வந்து ஒரு 2-3 நாளாகவே வந்து நம்ம எப்போ பொங்கல் இந்த பொங்கல் பாட்டெலாம் பர்ச்சேஸ் பண்ண விலாக்லேருந்தே வந்து நம்ம எப்போ பொங்கல் வரும், எப்போ பொங்கல் வைப்போம் அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டே இருந்தா. சரி அவளையுமே இந்த பொங்கல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவளையும் வந்து அரிசிலாம் வந்து போட சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம கிட்ஸையுமே வந்து நம்ம இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ்லலாம் இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுமே வந்து நம்மளுடைய கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறது மூலியமாக தான் நம்மளுடைய இந்த ட்ரெடிஷனல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குமே வந்து கொண்டு போக முடியும். உங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க, எத்தனை மணிக்கு பொங்கல் வச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதோ சூரிய பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். எனக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து முன்னாடி நாள் நைட்டே முடிஞ்சிருச்சு. பட் எங்கள் வீட்டு மேடம் வந்து காலையில் எழுப்புனா எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து நான் 10:30 டைமில் தான் வந்து பொங்கலே வச்சேன். எங்கள் வீட்டு பொங்கல் நல்லா பொங்கி வந்துச்சு. உங்கள் வீட்டு பொங்கல் வந்து எப்படி பொங்குச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொங்கல்னாலே வந்து நமக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் கரும்பு, பொங்கல் எல்லாத்தையும் தாண்டி நெக்ஸ்ட்டு பொங்கல் அன்னைக்கு ஆத்தென்டிக்காக ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிற அந்த பொங்கல் கூட்டு தான். ஆட் நம்பர்ஸில் வந்து காய்கறி போட்டு அந்த கூட்டு செய்வாங்க. அதில் வந்து எல்லா வகையான காய்கறி நெக்ஸ்ட்டு அந்த பயிர் வகைகள் மொச்சை, துவரை அதெல்லாமும் இருக்கும். அதெல்லாம் வச்சும் வந்து கூட்டு செய்வாங்க. அந்த கூட்டு தான் வந்து என்னோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரெட்னே சொல்லலாம். அந்த கூட்டு எங்கள் வீட்லலாம் வந்து உப்பு போடாமல் சமைப்பாங்க. இன்னைக்கு நானுமே வந்து அந்த மாதிரி காய்கறி எல்லாம் போட்டு ஒரு கூட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா வடை, சுண்டல், பாயாசம், சர்க்கரை பொங்கல், வெள்ளை பொங்கல் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு சைட் டிஷ்க்காக வந்து உருளைக்கிழங்கு பொரியல், புடலங்காய் பொரியல் அது 2மே வந்து செஞ்சு வச்சு சாமி கும்பிட்ருந்தோம். 1 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு 12:30 மணி போலவே இலலாம் போட்டு சாமி கும்பிடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நிறைவா வந்து வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. கண்டிப்பாக என்னோட பொங்கல் செலிப்ரேஷன் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க முடியும்.
கண்டிப்பாக பொங்கல் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் மைண்டுக்கு வரும். உங்களுக்கு பொங்கல் அப்படின்னு யோசிச்சா எந்த விஷயம் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரும்? எந்த விஷயம் உங்களோட சைல்ட்ஹுட் மெமரீஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப மெமரபிளான விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஹானஸ்ட்டா சொல்லணும் அப்படின்னா, சின்ன வயசுலலாம் இருக்கும்போது பொங்கல்னால் வந்து கரும்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போலாம் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது கரும்பு சாப்பிட்றதுக்கு. ஆனால் சின்ன வயசில் வந்து யார் ஃபஸ்ட்டு அவங்களோட கரும்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கரும்பு எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வந்து ஒரு போட்டியே இருக்கும் எங்களுக்குள்ள. அந்த மாதிரி சில யூனிக்கான மெமரீஸை வந்து நீங்கள் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோட சார்பாகவும் என்னோடய ஃபேமிலியோட சார்பாகவும் பிலேட்டட் பொங்கல் விஷஸ். கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய்.